போன வீக் சாட்டர்டே என்னோட வெயிட் இவ்வளோதாங்க இருந்துச்சு. 74.15 இருந்துச்சு. அண்ட் இந்த வீக் என்னோட வெயிட் 72.85. எனக்கே ஷாக்காக தான் இருந்துச்சு. மார்னிங் எழுந்த உடனே என்னோட தண்ணியை நான் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 1 ஸ்பூன் ஆஃப் கீ, நான் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே போல் 1 ஸ்பூன் ஆஃப் கீ எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு 1 கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டர். ஸோ கம்பல்சரி இதை மட்டும் நான் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரேன் நான். பிகாஸ் ஆஃப் எனக்கு ஸ்கின் க்ளோ வேணும், முக்கியமாக இந்த இடுப்பு வலியிலேருந்து எனக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கணுன்றதுக்காக. அண்ட் நேற்று நைட்டு மீந்து போன இட்லி இருந்துச்சு. ஸோ அதில் வந்து இட்லி உப்புமா பண்ணிட்டாங்க. அண்ட் நான் மோஸ்ட்டாக என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன நவதானியம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. வெள்ளை காராமணியும் சிவப்பு காராமணியும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒயிட் கலர் மூக்கல்ல, இது 3 தான் நான் எடுத்துப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு மாங்காய் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் லஞ்சுக்கு வந்துட்டு இன்னைக்கு சாட்டர்டே அப்படின்றதுனால எக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்துட்டு எனக்கு லைட்டாக பசிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு என்னோட ப்ரோட்டீன் பவுடர் போட்டு 1 ஸ்பூன் ஆஃப் சர்க்கரை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பால் 1 கிளாஸ் ஆஃப் பால் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு கொஞ்சமாக வந்து பாதாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் எனக்கு பிடிச்ச, உங்களுக்கு எந்த சாய்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ ஃப்ரூட்ஸை போட்டு சப்ஜா சீட் நான் கொஞ்சம் போட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அவ்வளோ ஃபில்லிங்காகவும் இருக்கும். நான் அதுக்கப்புறம் வந்து மாம்பழம் எடுத்துக்கிட்டேன். மெயினான விஷயம் என்னென்னா, இந்த வாட்டர் பாட்டில் வந்து 2.25 லிட்டர். நான் ஒரு நாளைக்கு 2 வாட்டி இந்த பாட்டிலை நான் ஃபில் பண்ணி நான் எடுத்தேன். நைட்டுக்கு ஆஸ் யூஷுவல் ப்ரோட்டீன் சப்பாத்தி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். காலையில் நான் ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா நவதானியம், அதை அப்படியே மதிய வச்சு குழம்போடு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுவே வந்து குழம்பா ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளுங்க. யார் வீட்லையாவது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 1 வீக் நான் ஃபாலோ பண்ண டயட் சார்ட் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டு இருந்தீங்க. கமெண்ட்டில் லிங்க்னு டைப் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு டயட் சார்ட் சென்ட் பண்ணுறேன். மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் வந்து ஆட்டோமேட் டிஎம் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ண முடியும்.